காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியாக வரக்கூடியதாங்க இந்த ராசி. இது ஒரு பெண் ராசி, உபய ராசின்னு சொல்லுவாங்க, ரெட்ட ராசி. இதோட உருவம் 2 மீன்கள், 2 மீன் எதிரெதிர் திசையில் பிணைஞ்சிருக்கிற மாதிரியான தோற்றம் தான் இந்த மீன ராசிக்குரிய சின்னமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தான் ராசி அதிபதினு சொல்லலாம். இதனால பண வருமானங்கிறது தன்னால் உங்களால் அமைச்சு கொள்ள முடியும். பணத்தை விட உங்களுக்கு எப்போதுமே மதிப்பு, மரியாதை, குணந்தம் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மீன ராசியில் பொறுத்த வரைக்குமே பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீன ராசிக்குரிய நட்சத்திரங்களாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல நிறம், கம்பீரமான தோற்றம், சாதாரண உயரத்தோட கொஞ்சம் உயரம் குறைந்தவங்களாக தான் இருப்பாங்க. அழகான தோற்றம் கொண்டவங்க, மீன் மாதிரியான கண்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். சின்ன குவிந்த உதடு, வரிசையான பற்கள், கண்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே கவர்ந்துருக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மலர்ந்த முகத்தோட எல்லாருமே வசீகரிக்கக்கூடிய ஒரு முகத்தோட்டத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே வீணா வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, ஆனால் வர்ற சண்டையை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லலாம். உழைப்பை அதிகமாக நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு ஆசை உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு வரக்கூடியவங்களா இருப்பீங்க. தந்தையை விட சிறந்து விளங்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு பிடிவாத குணம் உடையவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். தெய்வ பக்தி, பெரியவங்க மேலே ஒரு மதிப்பு, இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைஞ்சு காணப்படும். தெய்வ கடாட்சம் உடையக்கூடிய ராசின்னு இந்த ராசியை சொல்லலாம். இப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கை கண்டிப்பாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். யார்ட்டையாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கக்கூடிய சூழ்நிலை தான். நிறைய பேர் நிறைய ஊர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இடம் மாற்றம் செஞ்சுருப்பீங்க, வீடு மாற்றம் செஞ்சுருப்பீங்க, நிறைய ஊர்களுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வண்ணமாகவே தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நண்பர்களுடைய பேச்சு, உறவினர்கள் பேச்சை கேட்காதீங்க. எதையுமே சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்க பாருங்கள். தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது தான் நல்லது. ரொம்ப முக்கியமாக ஒரு குருவோட பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது. உங்களுடைய ஆசிரியர்களையோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் இனிமேல் உங்களுக்கு சிரமம் ஏற்பட வாய்ப்பில்லை. அதே மாதிரி இது வரைக்குமே நீங்கள் உறவினர் வகையால் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. எதையுமே பார்த்துக்கலான்னே விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாமே உங்களை விட்டு விலகி போனாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ அவங்களாவே தேடி வரக்கூடிய காலமாக அமைய போகுது. வீட்டிலையுமே சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைன்னு சொல்லலாம். இதனால் சுப விரைய செலவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சேமிப்பை அதிகப்படுத்த பாருங்கள். வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக இந்த நேரத்தில் நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 சனி காலம் நடக்குது. ராசிநாதனாகிய குரு பகவான் அனுகூலமாக இல்லைங்கிறதா உண்மை. சனி பகவானும் விரைய ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மருத்துவ செலவுங்கிறது உங்களால் தவிர்க்கவே முடியாது. சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் அதிக முயற்சி, அலைச்சல் எல்லாமே ஏற்படலாம். இது எல்லாமே கவனத்தில் எடுத்துக்க பாருங்கள். இதில் முன்னெச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை. சனி பகவானும் ராகுவும் வீட்டில் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் பொருட்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. எங்கே போனாலும் வீட்டை பூட்டிட்டு போங்க. வெளியில் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டை நல்ல பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பாடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். திருமண முயற்சிகளையும் உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் தடங்கள் ஏற்படும். புத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க. பணம், ஆபரண பொருட்களை பாதுகாப்பாக வச்சிருக்க பாருங்கள். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று இருக்கிறதால உடல் உபாதை வந்தாலுமே அது எளிய சிகிச்சையால் குணமாகும். பெரிய அளவில் பாதிப்பில்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட பழகக்கூடியவங்களாக இருக்கட்டும், மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருங்க. உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, கைமாத்தா பணம் கொடுக்கறது, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதத்தில் தவிர்த்திடணும். வெளியூர் பயணம் முடிஞ்ச வரைக்குமே தள்ளி போட பாருங்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்குது. ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். வெளிநாடு வேலை பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய வாக்குவாதம் ஏற்படும். கொஞ்சம் அதை தவிர்க்க பாருங்கள். புத்திசாலித்தனமாக செயல்படுறதா நல்லது. அனுசரிப்பு தன்மை உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். தசாபுத்தி அனுகூலமாக இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலானவங்களுக்கு வேலையிலேன்னு நீங்கள் கவனமாக நிச்சயமாக இருக்கணும்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வேலையில் முக்கியமாக கவனமாக இருங்க. இல்லைன்னா வேலை இழந்து தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சிசப்படுறதோ அவசர முடிவு எடுக்கிறதோ தவிர்க்கிறது நல்லது.
புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் இருக்கிற வேலையில் இருந்துகிட்டே முயற்சி செய்யுங்க. முக்கியமாக இடைத்தரகர்களை நம்பாதீங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உற்பத்தியை கொஞ்சம் அளவோடு தொடங்க பாருங்கள். இந்த நேரத்தில் சந்தை நிலவரம் எதுங்கிறது தெரிஞ்சு நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது. அரசோட உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கும். கடன் மாதிரியான விஷயங்களும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு கடனுக்கு நீங்கள் பொருட்கள் அனுப்புறதையும் கடன் பெறதையும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமாக வருமானம் வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் விரைய செலவு கொஞ்சம் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது. அலைச்சல் அதிகமாக இருக்கும். சந்தர்ப்பமும் இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் செயல்படணும். வாசற்படி வரைக்குமே நிறைய வாய்ப்பு வரும். ஆனால் கையிலங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கையில் இருக்கிறத கொண்டு குடும்பத்தை நடத்த பாருங்கள். அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதால எப்போதுமே சேமிப்புங்கிறது கையில் இருக்கிறது நல்லது. கல்வி ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். 7 சனியோட விளைவால் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலுமே கல்வி முன்னேற்றத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. கல்வி நிலை சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு உழைப்பு கடினமாக இருக்கும். வயல் வேலைகள்லாம் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். ஆனாலுமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாகும். அரசாங்கத்தோட ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் பிரச்சனை மட்டும் அப்பப்போ வந்து தொல்லை தரலாம். இருந்தாலும் நல்ல விளைச்சல் வருமானங்கிறது ஒரு சில மாதங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நெருங்க உறவினராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். நிறைய பேர் உங்ககிட்ட ஆலோசனை பெறதுக்காக தன்னுடைய குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்காக வருவாங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாகவே அமையும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகளோட பிரச்சனையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க பாருங்கள். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் வரன் அமையிறது ஆரம்பத்தில் தடங்களாக இருக்கும். ஆனால் இறுதியில் உங்களுக்கு வரன் அமையும். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாலுமே நல்ல வேலை கிடைக்கும். பொறுமையும் நிதானமும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவை. கடின உழைப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்கள். சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள். முடிஞ்சால் உங்களால் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். திரு நாகேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. காலகஸ்தி போயிட்டு வர்றது நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஆலயங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்கள் வீட்டிலேயே 4 சனிக்கிழமை நாட்களில் 3 மண் அகல் விளக்குகளை பசு நெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் ஏற்றமான வாழ்வுங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு அமையும். தொடர்ந்து இந்த மாதத்தோட பின்பகுதி நாட்கள் பொறுத்த வரைக்குமே லாப ராசிக்கு புதன் சேர்க்கை அமைகிறது. இந்த சமயம் சூரியனோட சேர்க்கைங்கிறது மனசில் தன்னால் உற்சாகம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். புதனும் சேர்ந்துருக்கிறதால வலிமை உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம். கஷ்டம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நல்லவங்க இந்த நேரத்தில் தேடி வந்து உதவி செய்வாங்க. தாய்வழி உருவமே உங்களுக்கு கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியம் வெற்றி பெறும். புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். சுறுசுறுப்பு கூடி வரும். ஆத்ம பலம் அதிகரிக்கிறதால பிரச்சனை தீரக்கூடிய வழியும் பிறக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இனி பாலைவனத்தில் கிடைக்கிற தண்ணீர் மாதிரி உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகுது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. புத்திசாலித்தனமும் செயல்படுங்க. எதிர்காலத்துக்குன்னு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது இந்த நேரத்தில் நல்லது. ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டங்களில் பேச்சில் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். இது வரைக்குமே நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கியிருந்தாலும் சரி அந்த தெய்வத்தோட கடாட்சங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நிறைந்திருக்குது. தொடர்ந்துமே ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடியதான் இந்த மீனராசி. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆலய வழிபாடெல்லாம் செய்கிறப்ப நல்ல மாற்றம் உண்டாகும். யாரையெல்லாம் நம்ப முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ அவங்க மூலமாகவே இனி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மனதளவில் நிறைய மாற்றங்கள் நிகழும். நிறைய பாடங்களை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க. இனி உங்களுக்கு பாதை நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நிறைய விஷயங்களில் நல்ல புரிந்துணர்வு இருக்கிறதால நல்ல அனுகூலமான பலன்கிறது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலமாகவும் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். வியாதிகள் வந்த மாதிரி வந்து அது குணமாயிடுன்னு சொல்லலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் மாதிரி ஏற்படலாம். உழைப்பால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளுடைய நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நாளாக பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாடுகளில் தொழிலுக்காக பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாமே இனி சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பணம் மட்டும் வாழ்க்கையிலங்கிறத நீங்கள் உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி வயசான மீனராசி அன்பர்களாக இருந்தால் இந்த முழங்கால் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லை தோல் அலர்ஜி மன அழுத்தம் மாதிரி ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குது. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையணும்னா எண்ணத்தையும் நேர்மறை சிந்தனையும் அதிகப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான்.
முடிஞ்சா பொருளாதார நிலையாக சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லட்சுமி வழிபாடு செய்ய பாருங்கள். வீட்டில் லட்சுமி பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் பொருளாதார சிக்கல் எல்லாமே நீங்கும். முருகப்பெருமான் வழிபாடுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.